குட் ஃப்ரைடே வாழ்த்துக்கள். பக்கத்தில் நம்ம பார்த்து சொல்லுங்களேன். எதுக்கு இந்த குட் ஃப்ரைடே? இயேசு இன்னைக்கு சிலுவையில் மரித்த நாள். முழு உலகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்க இயேசு வந்து தன் ஜீவனை கொடுத்த நாள். இந்த யோவானில் மட்டும் கொஞ்சம் தியானித்தப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் போகிற அந்த நிகழ்வு, ராத்திரி தோட்டத்தில் இருந்து சிலுவையில் இயேசு கிறிஸ்து அந்த ராத்திரியில் இருந்து சிலுவையில் முடிந்ததுன்னு உயிர் விடுற வரைக்கும் உள்ள அந்த கொஞ்சம் நிகழ்வுகளில் இயேசுவின் குணம் என்னென்ன, அவர்கிட்ட இருந்த பெஸ்ட்டான கேரக்டர் இன்றைக்கி நமக்கு அது தேவை. சொல்லுங்கள், எனக்கு தேவை. இயேசுவை போல் குணம் இல்லைன்னா இயேசுவோடு கூட நீங்கள் போய் இருக்க முடியாது. நீங்கள் உங்கள் குணத்தில் வாழ்வீங்க, பரலோகத்தில் ஆண்டவர் வாங்க வெல்கம்னு சேர்த்து பாருன்னு ஒரு காலமும் தப்பு கணக்கு போடக்கூடாது. இயேசுவின் குணம் எல்லாருக்கும் உடனே வராது, ஆனால் வரணும், இருக்கணும். சரியா? இந்த இயேசுவின் குணம் இல்லைன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டது வேஸ்ட்டு, ஞானஸ்தானம் எடுத்தது வேஸ்ட்டு, அபிஷேகம் பெற்றது வேஸ்ட்டு, சபைக்கு வந்தது வேஸ்ட்டு, காணிக்கப்பட்டது வேஸ்ட்டு, தசமாகம் கொடுத்தது வேஸ்ட்டு, ஊழியம் சேர்ந்தது வேஸ்ட்டு, அது செஞ்சேன் இதை செஞ்சேன், அந்த பொறுப்பில் இருந்தேன், நான் இந்த பதவியில் இருந்தேன், எல்லாம் வேஸ்ட்டு. இந்த குணம் இருந்தவங்க தான் அங்கே போக முடியும். நான் பிசாசுகளை துரத்தினேன், அதை பண்ணேன், ஆணை பண்ணேன், அதெல்லாம் போடா வெளியிலன்ட்டார். யாரை ஆண்டவர் உள்ளே செலக்டட் பண்ணார்னா அவரை போல் குணம் இருந்தவங்கள தான் உள்ளே வாப்பானார். 9 குணங்கள் சொல்லுங்கள். யோவான் 18:8 அதில் இவர்களை போக விடுங்கள். இயேசு இப்போ மிகப்பெரிய சவாலான ஒரு பிரச்சனையான இடத்துல நிற்கிறார். பெரிய பிரச்சனை, அவர் வாழ்நாளில் அனுபவிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பாடு நிறைந்த ஒன்றை எதிர்கொள்ள போகிறார். இந்த நேரத்தில் யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருந்தால் எத்தனை பேர் என் கூட 10 பேர் நிற்கணும்னு நினைப்பீங்க? நான் சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு பயம் தேவையில்லை, நமக்கு நம்மளே சந்தோஷப்பட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறோம், பயங்கரமான பிரச்சனை, மரண போராட்டம். இந்த நேரத்தில் என் கூட ஒருத்தன் இல்லை அப்படின்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? அப்படியே வந்து நிற்கிற 11 பேரையும், இன்னும் 11 பேர் மட்டும் இல்லை, கூடவே இருந்தாங்க. நீங்கள் 11 யூதாஸ் காரியோத்து சேர்க்கலையா? அவர் அப்புறம் தான் வந்தார். அவர் வந்தப்போ தான் இந்த சம்பவம். ஆனால் கூடுதலாகவே நின்னாங்க. நான் ஒரு கணக்குக்கு 11 சொல்கிறேன். 11 பேரும் இவங்களை விட்டுருங்க, போகட்டும், தனியாக நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னாரு பாருங்க. இந்த மாதிரி உங்களை தனியாக எங்கேயாவது எவனாவது கழுத்தறுத்தா, ஒரு மனுஷன் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் இக்கட்டான நேரத்தில் நீங்கள் வந்து போயிட்டு வாங்க, நீங்கள் இருக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் கேரக்டர் இருக்கா? உங்கள் குணம் இருக்கா? இல்லை. எவன் வந்து எனக்கு உதவி செஞ்சான்? யார் எனக்கு வாங்குவது கூட நின்னா? ஒரு பயம் எனக்கு வரலை. நன்றி கட்டணும், துரோகி சொல்லிகிட்டு இருக்கீங்களா? வந்தவனுங்களை போப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, இந்த பிரச்சனையை நான் தனியாக ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஏங்க நீங்கள் சாக போகிறீங்க, அவ்வளோ அடி உத விழ போகுது, நான் பார்த்துக்கிறேன், இவனில் விடுங்க, இவனுங்க மாட்டின்னு முழிக்கக்கூடாது இந்த கஷ்டத்தில். பிரைஸ் தி லார்ட். இயேசுடைய குணம் என்ன குணம்? இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறேன், ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் வாண்ட் எனி பர்சன், எனக்கு தேவையில்லை, ஒருத்தர் வேணாம், நான் தனியாக ஃபேஸ் பண்ணுறேன். பாவம் இந்த மக்கள்லாம் மாட்டிட்டு தள்ளி விடுங்க. அவர் எங்கே இருக்கிறார், நான் எங்கே இருக்கிறேன்? அல்லேலூயா. நான் கஷ்டப்படும் போது ஒரு பையன் வந்து நின்னானா? பேசுகிறீங்கள்ல, எத்தனை பேர் பேசுனீங்க? உடம்பு சரியில்லை, ஒருத்தன் வந்து விசாரிச்சிங்களாடே? நோயில் படுத்துக்கிட்டு இருந்த ஒரு பையன் வந்து பார்க்கல என்ன அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். ஒரு ஆள் வரல, அங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் விட்டுருங்க, போட்டோம், நான் பார்த்துக்கிறேன், ஃபேஸ் பண்ணுறேன். கை வைத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்றைக்காவது இந்த மாதிரி ஒரு குணத்துக்கு மாற நான் வாழ்ந்திருந்தால் மன்னிங்க, எனக்கு உதவி செய்யலைன்னு திட்டினதெல்லாம் மன்னிங்க, அவன் வரலை, இவன் வரலை, இவெல்லாம் எனக்கு உதவி செஞ்சான் நான் பேசினதெல்லாம் மன்னிங்க, நான் வந்து உங்களை மாதிரி இருக்க, எனக்கு உதவி செய்யுங்க, ஃபேஸ் பண்ணுற இருதயத்தை எனக்கு தாங்க. ஜெபம் பண்ணுங்க.
இந்த குணம் எனக்கு வேணும். அடுத்தவங்களெல்லாம் குறை சொல்லிகிட்டே திரிகிற குணம், ஒருத்தன் உதவி செய்யலை நல்லா என்னை விட்டு போகட்டும், எந்த தேவை இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் தனியாக ஃபேஸ் பண்ணுற அந்த தைரியம் இருதயத்தை தான். ஆமென். உட்காருங்க. 10ஆம் வசனத்தில், இதே 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், இயேசுவை ஒருத்தன் பிடிச்சிட்டான், பக்கத்தில் இருந்த இன்னொருத்தன் காதை வெட்டிட்டான். ஏசுநாதர் பாருங்களேன், வெட்டினவனையும் கூப்பிட்டு, ஏம்டா அமைதியாக இருங்களேன்டா, உரையில் போடுறா கத்தியை, கையில் வச்சுருந்தா ஏதாவது பண்ணி தொலைவேன், மீன்காரன் புத்தி வெட்டுறதுலையே இருக்குது. அவனுக்கு என்னதான் மினய் டபக் மினய் டபக் ஃபுல்லாக வெட்டுறது தான் அவனுக்கு. இயேசுவே சதக், இயேசுவே சதக் சீவராம் பாருங்கள், அந்த செவலை சீதுற மாதிரி அந்த புத்தி போடுறா கத்தியை உரைக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெட்டு வாங்கினான் பார்த்தீங்களா. உங்களை யாராவது ஒரு பேர் 10 பேர் வந்து மிரட்டி அடித்து இடித்து உதச்சா என்ன பண்ணுவீங்க? ஒருத்தன் வெட்டிட்டான், உங்கள் கூட இருக்கிறவன் வெட்டிட்டானா, ஏம்டா இந்த காதை விட்ட, இந்த காது மட்டும் பத்தாதுடா, அந்த காதையும் போட்டு தள்ளுறா, அப்போ தான் இன்னொருத்தோட வரமாட்டானுங்க அவனுங்க நம்மக்கிட்ட. ஏசுநாதர் என்ன பண்ணார்? அந்த காதை எடுத்து ஒட்டிட்டார். அவன் பேர் மல்கூஸ்னே இருக்குது. பாவம் மல்கூஸ் காது போச்சின்னு நினச்சா ஏசுநாதர் எடுத்து ஒட்டிட்டார். இதே மாதிரி உங்களை அகைன்ஸ்டாக வந்து நிற்கிறவங்கள காதை உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தன் வெட்டிவிட்டான், எடுத்து ஒட்டுவீங்களா? என்ன சொல்லுவீங்க தெரியுமா? அந்த வல்லமெல்லாம் எனக்கு கிடையாது சாமி, அந்த காதை எடுத்து ஒட்டலாம் முடியாது, ரத்தத்தோடு போல 108 கூட புக் பண்ணி தரமாட்டோம். என்னது 108 கூட என்ன பண்ண மாட்டான், ஃபோன் பண்ண மாட்டேன், சாவு எப்படியோ போ அப்படின்னு. இல்லை, இயேசுநாதருடைய குணத்தை பாருங்களேன், அவரை பிடிச்சதே அவன்தான். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க. 2 கை உயர்த்துங்க பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான குணங்க. இன்றைக்கி அந்த சிஸ்டர் சொன்னாங்க பாருங்கள், என்னால் மன்னிக்கவே முடியல, அவ்வளோ பண்ணார். உண்மை எனக்கும் தெரியும், அவங்க சொன்னது நான் நினச்ச ஆளாக இருந்தால் மன்னிக்கவே முடியாதுங்க அந்த ஆளெல்லாம். ஆனால் மன்னிச்சேன்னு வந்து நின்று பிரசங்கம் பண்ணுறாங்க பாருங்கள், அதுதாங்க உண்மையான மனம் திரும்புதல். எதுக்காக அவங்களுக்கு ஒரு கிருபை கூடுதோ இல்லையோ, அந்த வந்து நின்று நான் மன்னிச்சேன்னு சொன்னாங்க பாருங்கள். 2 கை உயர்த்துங்க. இந்த குணம் எனக்கு வேணும். என்ன ஒருத்தன் வேதனைப்படுத்துகிறான், அவன் மேலே அன்பு செலுத்துகிற இருதயம் எனக்கு வேணும். கை வைத்துங்க. ஆண்டவரே, அந்த இருதயம் எனக்கு வேணும். இந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, இந்த குணத்தை எனக்கு தாங்க ஆண்டவர். ஆமென். 23ஆம் வசனம், பிரதான ஆசாரியர்கிட்ட பேசுகிறார் இயேசு. அவன் ஒரு கேள்வி கேட்குறான், இவர் பதில் பேசுகிறார். பதில் பேசும்போது பக்கத்தில் இருந்த ஒருத்தன், அது அவன் பிரதான ஆசாரியனுடைய போர்ச்சேவகன், அங்கே இருக்கக்கூடிய ரோமன் கிடையாது, யூதன். பலார்னு ஒரு அறா, இப்படியாடா பேசுவேன் நீ, இப்படியா பேசுவேன் நீ, பிரதான ஆசாரியர்கிட்ட பாஸ்டர்கிட்ட இப்படி பேசுகிற? பேசுறது யார்? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன், மீது எல்லாம் வாயின் வார்த்தையால் உண்டாக்குனார், உங்களை என்னையை மட்டும் கையால் உண்டாக்குனார். கடவுதுன்னு சொன்னால் உண்டாயிருப்போம், ஆனால் கையால் நின்று உக்காந்து நம்முடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வர தி பெஸ்ட்டாக உருவாக்குனார். பார்த்து செஞ்சார், அவரை போலவே செஞ்சார். கண்ணை பார்த்துருப்பார், கண் எங்கே வைக்கலாம், அவர் கண்ணாடி எடுத்து நம்ம கண் இங்கே இருக்குது, இவனுக்கு கண் இங்கே வைப்போம். எல்லா அவயவங்களையும் தன்னை போலவே அவர் செஞ்சு வச்சு, இப்போ தான்ப்பா திருப்தியாக இருக்குது, என்ன மாதிரியே படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார்ல. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு கேள்வி எழும்புச்சு, ஆண்டவரே உங்களை போலவே எங்களை படைச்சிங்கன்னு சொன்னீங்க, எங்களை ஆம்பளைங்களெல்லாம் உங்களை போல் படைச்சிங்க, இந்த பொம்பளைங்களும் உங்களை போல் படைச்சிங்களா ஆண்டவரே? கேள்வி இல்லை. இதுக்கு யாருக்காவது இந்த மாதிரி கேள்வி வந்துதா? அப்போ அங்கே யாராவது ஒரு லேடி இருக்கா, தேவனில் பெண் தன்மை இருக்கா அவரை போல் அப்படின்னு கேள்வி எழும்புமா? இருக்குது, அதுக்கான ஆன்சர் இருக்குது, கண்டுபிடிங்க. பிரைஸ் தி லார்ட். மனுஷனை உருவாக்கும்போது தன் சாயலாய் சிருஷ்டித்தார். எனக்கு அந்த கேள்விக்கு பதில் வந்து ஆவியானவர் சொல்லி தரலை இன்னும். அதனால் நீங்களும் தெரிஞ்சுக்கங்க, எனக்கு அந்த கேள்வி தான் வந்துச்சு, பதில் வரலை இன்னும். ஆனால் பைபிளில் இருக்குது, அதுக்கான ஆன்சர்
அது மட்டும் எனக்கு ஒரு உணர்த்துதல் ஆண்டவர் கொடுத்தார். இப்படி ஒரு குழப்பமான குட் ஃப்ரைடேல இப்படி ஒரு குழப்பமான கேள்வி கேட்டு போறியலே ஐயா, உங்களையும் அவர் சாயலாத்தாயா சிருஷ்டித்தார். அடித்தவங்கிட்ட போயிட்டு இயேசுநாதர் ரியாக்ஷன் எப்படி காட்டுறாரு பாருங்களேன். அடுத்த வசனம், நான் தகாத விதமேப்பா, தப்பாக எதனா பேசுனா அடிப்பா, நான் தப்பாக எங்கப்பா பேசுனேன் இப்படி சொல்லுவேல. வீட்டுக்கார் இப்படி கையை ஓங்கும்போதே 4 கரண்டி பறக்கும். அவர் ஓங்கி தான் இருப்பார். இயேசுநாதர் அடிச்சிட்டான் அவரை. அப்போ எப்படி பேசுகிறாரு பாருங்களேன். அடியை வாங்கிட்டு, ஏப்பா நான் தப்பாக எதனா பேசுனேன்னாயா, எனக்கு அதை கேட்கும் போதே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அதை படிக்கும் போதெல்லாம், யார் அவர், எவ்வளோ பெரிய தேவன் யார், இவங்கிட்டலாம் ஒன்றுமே கிடையாது, இப்படி இப்படி நசுக்கி போட்டு போயிடுறாரு. அவ்வளோ பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன் பொறுமையாக பேசுகிறாரு. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் இல்லையே. கையை ஓங்கினாலே வந்துடுது இங்கேருந்து எல்லாமே. ஒரு வார்த்தை பேசிடக்கூடாத, அடிக்கிறத விட்டுருங்க, பேசிடக்கூடாத, என்னென்னலாம் வருது. கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த பொறுமையை இந்த தாழ்மையை எனக்கு தாங்க ஆண்டவரே. இயேசுநாதருடைய இந்த குணம் எனக்கு வேணும், இந்த குணம் எனக்கு வேணும் ஆண்டவரே. சத்தமாக சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு குணம் எனக்கு வேணும். ஆமென். 18:34 வசனத்தை பார்த்தா, பிலாத்து கேள்வி கேட்குறான். பிலாத்து கேள்வி, நீ ராஜாவா? உடனே இவர் சொல்கிறாரு, குற்றவாளியாக கையில் கட்டியிருக்காங்க. அவர் பாருங்களேன், நீ யூதருடைய ராஜாவா? அது அடுத்த பாயிண்ட்டு நான் சொல்ல வந்தது. ஆனால் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட் நீ யூதருடைய ராஜாவா? அவர் கேள்வி கேட்குறாரு பாருங்க. அவ்வளோ பெரிய நாட்டுக்கு அதிபதி அவங்ககிட்ட கேட்குறாரு, நீரா சொல்கிறீரா ஜனங்க சொல்கிறாங்களா? இவர் திருப்பி கேள்வி கேட்குறாரு பாருங்க. என்ன மாதிரியான ஒரு தைரியம்! அப்படி தானே கேட்குறாரு. என்ன தைரியம்! நீ யாரா வேணா இரு, உன்னால் என்னை சிலுவையில் அறைய முடியும். அவனே சொல்கிறான், சிலுவையில் அரைஞ்சிருவேன் தெரியுமா? ஓப்பா, நீயா சொல்கிறியா இல்லை மக்கள் சொல்கிறத கேட்டு நீ சொல்கிறியா பேசுகிறியா? தேசாதிபதியை கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் அவருக்கு இருந்தது மாதிரி, சில ஆட்கள் இந்த கைப்பிரதி கொடுக்க போகும்போது அவன் என்னென்னமோ சொல்லுவான், அதுக்கு எல்லாத்துக்கும் அமைதியாக வருது. சாவடிச்சிடுவாங்க, அடிக்கிட்டோம். அடித்தா என்ன பண்ண போகிறீங்க? உயிர் பயமா? இயேசுநாதருக்கு இருக்கிற அந்த தைரியம் இன்றைக்கி இருக்கிற ஊழியம் செய்கிறவங்களுக்கு இல்லை பெரும்பாலும். அவன் எங்கள் துள்ளலை நிறுத்த முடியாது, எங்கள் சந்தோஷத்தை தடுக்க முடியாது. ஊழியம் செய்வோம்டா, எவனும் எங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படி தைரியமாக நிற்கிறோமா? கை வைத்துங்க, தைரியத்துக்காக ஜெபம் பண்ண. ஆண்டவரே தைரியம், எங்கேயும் எங்களுக்கு ஒரு தைரியம் வேணும். எவன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாலும், அவன் எவ்வளோ பெரிய தேசத்துக்கே அதிபதி ஆனாலும், கிறிஸ்து இயேசுவின் மேலே இருக்கிற விசுவாசத்தின் தைரியம் எங்களை ஆளுவதாக. கை வைத்து ஜெபம் பண்ணுங்க தைரியத்துக்காக. ஆமென். 18 அதிகாரம் 21 வசனம், 34 வசனம், 37 வசனம், 19 அதிகாரம் 11 வசனம். இந்த 4 வசனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இயேசு தேவனுடைய குமாரன், அவர் தேவனுடைய குமாரன். அவரை பார்த்து கேட்குறவன் எல்லாம் எப்படி கேட்குறான்? நீ 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 நீ. இப்போ இங்கே யாராவது பாஸ்டர் நீ பாஸ்டரை இந்த ஏதாவது ஒரு பொடிசுங்க நீ என்ன பெரியவனா நீ அப்படின்னா எனக்கு என்ன வரும்? என்ன வரணும்? நீங்கள் எல்லாம் கரடி உங்களை கடித்து சாக கடவியர்கள்னு எலிசா சொன்ன மாதிரி அனுப்பி விட்டுடணும். யார்டா பேசுகிறீங்க? பாஸ்டர்ரா. யாரா? பாஸ்டர்ரா, அபிஷேகம் பெற்ற மனுஷன்டா. இதானே நம்மக்கிட்ட வர்ற இது. சரி, உங்களை பேசுனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? குடும்ப தலைவன்டா நான். இந்த பக்கம் இவங்கெல்லாம் குடும்ப தலைவிடா, நான் அம்மாடா, நான் அப்பாடா. அவர் நான் ஆண்டவர்ரா. யாரை பார்த்துடா நீ வாப்பன்னு பேசுகிறேன் சொன்னாரையா? இல்லையே. நீ அந்த வசனம் எல்லாம் பாருங்கள். ஆனால் இயேசு சொல்கிறார் பாருங்கள், ஆடா அவர் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சது தாங்க ஆசாரியன். அந்த 18ஆம் அதிகாரம் 19 ஒரு இடத்த நீ தேவனுடைய குமாரனா அப்படிங்கிற மாதிரிலாம் விசாரிக்கிறார். ஆனால் இயேசு சொன்னது என்ன? தான் தேர்ந்தெடுத்து வச்ச பாஸ்டர் அவன்.
அவர் ஆண்டவர், அவர் ஓனர், இவன் வேலைக்காரன் ஓனரை பார்த்து நீ அப்படிங்கிறான். இவர் அந்த ஆசாரியனை பார்த்து என்ன சொல்ல 21 வசனத்தில், நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதுனா நான் யார் தெரியுமாடா, நான் ஆண்டவர், நான் எதுக்குடா உனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நிற்கவே இல்லைங்க. அவன் ஒரு சாதாரண சர்வெண்ட்டு அவமரியாதையாக பேசுகிறான், இவர் மரியாதையாக பேசுகிறார். பிளாத்துக்கிட்ட கூட பிளாத்து எத்தனை முறை கேட்குற மாதிரிங்க, நீன்றான். ஏசுநாதர் உமக்கு நீர், நான் இப்போ ஆண்டவர் இல்லைப்பா, சாதாரண மனுஷன்ப்பா, பூமியில் மனுஷனாக வந்திருக்கேன். ஒவ்வொருத்தரும் நல்லா தெரிஞ்சுங்க, எந்த இடத்துல நாம் இருக்கிறோம், நம்ம யார். ஆண்டவரே மனுஷனாக தன்னை காட்டும் பொழுது அமைதியாக்குனார்னா, மனுஷனாக இருக்கிற நாம் என்னவா பண்ணணும்? தேவனே மனுஷனாக அவதாரம் எடுத்த போது மனுஷனுடைய தன்மையில் தன்னை வெளிப்படுத்தினார்னா, மனுஷனாகவே பிறந்து மனுஷனாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற, மனுஷனாகவே சாக போகிற நீங்களும் நானும் எப்படி வாழணும்? யாராவது ஒருத்தர் உங்களை அவமரியாதையாக பேசிட்டா உங்களுடைய ரிப்ளை என்ன? உங்களை பார்த்து நீங்கள் வர்றீங்க, இப்போ தம்பி பிரைஸ் த லார்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லைனா சிஸ்டர் பிரைஸ் த லார்ட், அது இப்படி திருப்பிச்சுன்னா அடுத்த ட்ரிப் நீங்கள் பிரைஸ் த லார்ட் சொல்லுவீங்க? இல்லை அப்படி மூஞ்சி திருப்பிட்டு போகிற ஆளை கூப்பிட்டு வாங்களேன் ப்ளீஸ் பிரைஸ் த லார்ட் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ரொம்ப கௌரவம் பிடிச்சவங்க நம்மளாம். ஆமாம், நீ இப்படின்னு பண்ணினா நாங்கள் இப்படி போவோம். எப்படி? நீ 10 டிகிரியில் தான் தலையை திருப்பி இருப்பேன், நாங்கள் 90 டிகிரியில் தலையை திருப்போம். எங்களுக்கு எவ்வளோ பண்ண தெரியுமா? அதை தானே நம்ம குணம். ஏசுநாதர் பாருங்கள், அவமதிக்கிறவனை மரியாதையாக கூப்பிட்டார். ஏன்னா அவர் இப்போ கைதியாக நிற்கிறாரு. முன்னாடி இருக்கிறவன் இவரோட போஸ்டிங்கில் பெரிய ஆள். முன்னாடி இருக்கிறவன் யார்? போஸ்டிங்கில் பெரிய ஆள். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் கொடுக்குறார் பாருங்க. அது ஸ்தோத்திரம். 19 அதிகாரம் 2 வசனம், 18 வசனம், 23 வசனம், 29 வசனம், இந்த 3 இடத்தையும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, முள்முடி, சிலுவை, காடி, இதெல்லாம் அவருக்கு வந்த வேதனை. முள்முடி தலையில் வச்சுருக்காங்கன்னா, இன்றைக்கி எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். முள்ளை எடுத்துகிட்டு ஒரே ஒரு தடவை மண்டையில் குத்தி பார்க்கணும், வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே இறக்கி பார்ப்போம். அந்த பட்டாதாங்க தெரியும். முள்முடி சுமந்தார், நீ குத்திப்பார் ஒரே ஒரு முள்ளை, 3 இன்ச்சு நீளம், அந்த விரல் நீளம் இருக்கும். அந்த முள் வச்சு அடித்ததில் சில முள் இப்படி இங்கே இந்த சைடு வழியாக பேத்துக்கிட்டு இப்படிலாம் வந்ததா, கண்ணு பக்கத்தில் வந்ததா ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த வேதனை. காடி என்ன, சிலுவையில் தொங்கிக்கிட்டு தாகமாக இருக்கிறேன். அந்த கசப்பான காடி ஏன் ஆண்டவர் வேண்டாம் சொன்னார்னா, அவருக்கு பிடிக்கல. அந்த மாதிரி நேரத்தில் நல்ல தண்ணியாக கொடுக்கணுமா வேண்டாமா? இந்த நேரத்தில் சுகர் கலந்த ஓஆர்எஸ் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ என்ன கொடுக்குறாங்க ஏசுநாதருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவரே நொந்து நூலாகி தொங்கிக்கிட்டு இருக்காரு. நன்றி கட்ட மனிதர்கள். ஏண்டா அவர் குடிக்க முடியாத ஒன்றையாடா எடுத்து கொடுப்பீங்க? இதெல்லாம் அவர்கிட்ட வரும்போது சிலுவையை சுமந்து குறிப்பிட்ட தூரம் நடக்கிறார். அப்புறம் அதில் ஆணி அடித்து தொங்க வைக்கிறாங்க. இவ்வளவும் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடந்தால் புலம்பாமல், முறுமுறுக்காமல், வேதனைப்படாமல், வார்த்தைகளை கொட்டாமல் இருப்போமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? கேளுங்களேன். இந்த மாதிரி ஒரு துன்ப நேரத்தில் நான் அமைதியாக இருப்பேன். வாய்ப்பே இல்லை பாஸ்டர். இந்த மாதிரி கஷ்டம்லாம் வந்ததுன்னா முதல்ல ஆண்டவர் வாங்கி கட்டுவார். உமக்கு கண் இருக்கா, மூக்கு இருக்கா, காது இருக்கா? அடுத்தது பாஸ்டர், அடுத்தது குடும்பத்தில் இருக்காங்க. உன்னை கல்யாணம் பண்ணதுனால தாண்டி இவ்வளோ கஷ்டப்படுறேன். இந்த ஆளை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான், அவனை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம். இவரை கல்யாணம் பண்ணி நான் படுற பாடு, இதெல்லாம் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்துருவோம். ஆனால் ஏசுநாதர் இந்த இடத்துல நீங்கள் பாருங்களேன், ஜஸ்ட்டு அடித்தவங்கிட்டையாவது ஒரு வார்த்தை பேசினாருங்க. எப்போ நான் தப்பாக என்ன பண்ணியிருந்தேன்னா அழிக்கலாமா, ஏப்பா என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்டார். ஆனால் இந்த கொடூரமான வேதனை வரும் பொழுது
நான் வாசித்த அந்த இடத்த ஒரு வார்த்தை பேசலைங்க, ஒரு வார்த்தை பேசலை, சத்தம் கூட போடலை. அடிக்கிறான், ஆணி அடிக்கிறான், தலையில் முள்ளை அடிக்கிறான், அப்படியே அமைதியாக பார்த்துட்டே இருக்கார். நீங்கள் செய்வீங்களா? ஒரே ஒரு முள்ளை எடுத்துகிட்டு வந்து சுருக்கணும், குத்தும் போது குத்துறதுக்கு முன்னாடி கத்துறீங்கள்ல, அவ்வளோ முள்ளை அடிக்கிறாங்க. அப்படியே அடிக்கிறவனை பார்த்துட்டே இருக்கார், ரத்தம் வலியுது. இந்த காட்சி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சிலுவையில் அப்படியே தோல் மேலே தூக்கி வச்சுட்டு வர்றாங்க, அடி விழுது. சிலுவையில் ஆணி இப்படி அடிக்கிறான் ஒருத்தன், அடிக்கும்போது அவனை அப்படியே பார்க்குறேன். ஏன்னா உயிரோடு தான் இருக்கிறார், அப்படியே பார்க்குறேன். அடிக்கிறீங்களேடா பாவீங்களா? ஒன்றும் சொல்லவே இல்லை. டேய் வலிக்குதுடா, கொஞ்சம் கம்மியாக பார்த்து அடிங்கடா, அதுவும் சொல்ல. உள்ள அடித்து அந்த பக்கம் ஆணியை மடக்கும்போது என்ன வலிக்கு தெரியும். அது பாருங்களேன், ஒரு வார்த்தை சொல்லலைங்க. எனக்கு அதாங்க, அதை படிக்கும்போது நான் அது உள்ளே போயிட்டு வெளியில் வந்ததுனால தான் உங்கள்கிட்ட ரசனையாக பேசுகிறேன். அது உள்ளே போகணும், பிரசங்கம் பண்ணுறவங்க கற்றுக்கணும், அது உள்ளே போயிடணும். அந்த அடிக்கும்போது நான் அப்படியே காலில் அப்படி ஆணி அடிக்கிறாங்க, அப்படியே பார்த்துட்டே இருக்கார். படுத்துக்கிட்டு தானே இருக்கார். ஏன்டா இப்படி அடிக்கிறீங்க? கேட்கல. என்னடா பாவம் பண்ண? கேட்கல. இன்றைக்கி உங்களை அந்த மாதிரி ஒருத்தர் அடித்தா, அடிக்கட்டும் பரவாயில்ல, ரத்தம் சிந்தட்டோன்னு இருப்பீங்களா? இருக்கணும். அந்த ஜெயத்தை பெற்றவர் தான் பரலோகத்தில் இருக்கிறார். அமைதியாக இருந்து ஜெயிச்சார் பாருங்க, அவர் தான் பரலோகத்தில் இருக்கிறாரு. அமைதியாக இருந்து ஜெயிக்கிறவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆனால் இன்றைக்கி அது அமைதி இல்லை என்கிட்ட. கை உயர்த்துங்க பார்க்கலாம் வேகமாக. ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும். இந்த குணம் எனக்கு ரொம்ப முக்கியம். பேசுங்க, சத்தமாக சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த குணம் எனக்கு ரொம்ப முக்கியம். பாடுகளும் துன்பங்களும் வருத்தங்களும் வேதனைகளும் என்னை சூழும் பொழுது, மனிதர்கள் என்னை அவமதிக்கும் பொழுது, வேதனைப்படுத்தும் பொழுது, உம்மை போல அமைதியாக இருக்க எனக்கு கிருபை தாருமையா. இதுதான் இயேசுவின் குணம். இந்த குணம் எனக்கு தாங்கப்பா. நிறைய பேசுகிறேன்ப்பா, எதிர்வினை ஆற்றுகிறேன், உடனடியாக பதிலுக்கு பதில் செஞ்சிட்றேன். அந்த குணம் என்னை விட்டு நீங்களும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆமென்.